அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றங்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அதேபோல் அவர்களுடைய தொழில் ரீதியாக இருந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, இவர்களுக்கு கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது பார்த்திங்கன்னா எப்படி காணப்படுகின்றன, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாருக்காவது இது ஒரு ராசிகள் இருக்கும். ஸோ அவர்களுக்கு இந்த ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்த அரசாங்கத்திடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குவீர்கள். கட்டுமான துறையில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். பழுதான வாகனங்களை பார்த்தீங்கன்னா சீர்படுத்துவீர்கள். அவசியமான வேலைகளை தவிர்த்து வெளியூர் பயணங்களை பார்த்தீங்கன்னா ஒத்தி வைப்பது நல்லது. மேலுமே தகுதியான இடத்தில் பார்த்தீங்கன்னா தங்குங்கள். அதேபோல் கண்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாதீர்கள். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலுமே கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருக்க வேண்டும். அதேபோல் பத்திரங்களில் கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்து பார்த்தீங்கன்னா கையெழுத்திட வேண்டும். செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அதனால் இந்த மணல் செங்கல் ஜல்லி வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா செய்பவர்கள் இப்பொழுது அமோக விலைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ அதனால் அமோகமாக உங்களுடைய விற்பனைகளானது நடைபெறும். புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது கல்லூரி பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணலாம். மேலுமே மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சச்சரவுகள் குடும்பத்தில் தோன்றலாம். தேவையில்லாத பண செலவுகளானது உண்டாகி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்படும். ஸோ அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். திடீரென்று திருமண வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த ஒரு வாய்ப்புகளானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். உடலில் இருந்த எலும்பு பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலுமே எடுத்த முடிவில் பார்த்திங்கன்னா மாறாதவர். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையால் உதவிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பண வரவுகளானது அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது சாதகமான பலனையை கொடுக்குங்க. கையிருப்பும் உங்களுக்கு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகளானது பார்த்திங்கன்னா நீங்குங்க. நீண்ட தூர பயணங்களால் லாபங்களானது உண்டாகும். மனதில் தைரியங்களானது பார்த்திங்கன்னா பிறக்குங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது வாக்கு வன்மையினால் ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் சற்று நிதானமாக நடக்குங்க. எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு கூடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா பணியாற்ற வேண்டியும் இருக்குங்க. பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்களுடைய வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதங்களானது பார்த்திங்கன்னா உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது உங்களுக்கு தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் இப்பொழுது கலந்து கொள்வீர். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை பார்த்தீங்கன்னா ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனங்களானது தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கும். உழைப்புகளானது அதிகரிக்குங்க.
நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை. எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்குமே கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை வாங்கி தருவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும். தொழில் தொடர்பான அலைச்சல்கள் ஆனது உங்களுக்கு உண்டாகலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் குடும்ப விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய நபர்களினுடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு நிலையிலும் மனம் தளராது காரியங்கள் செய்வது வெற்றியை கொடுக்குங்க. வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு யாருக்குமே உத்தரவாதங்கள் அளிக்காமல் இருப்பது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனங்களானது தேவை. மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். செல்வாக்கானது உங்களுக்கு சேரும். வாகனத்தை வாங்க எடுத்த முயற்சிகள் இப்பொழுது கைகூடும். பயணங்கள் மூலம் ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது பார்த்தீங்கன்னா நீங்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது எழும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. வேலை வலுவானது குறையும். திடீர் நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது இப்பொழுது காணப்படும். உறவினர்களுடைய மத்தியில் மதிப்புகளானது பார்த்தீங்கன்னா கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி திருப்தியும் அடைவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் இப்பொழுது காணலாம். நண்பர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆன்மீக பயணங்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் ஈடுபடுவது அதிகரித்து காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் துணிச்சலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் நீங்கள் பெறுவீர். அதேபோல் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் வரும். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவையே பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானங்கள் தேவை. அதேபோல் அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தருங்க. நீண்ட தூர தகவல் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானங்களானது தேவை. அடுத்ததாக மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கையினால மன உளைச்சல்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. அவர்களுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பார்த்தீங்கன்னா பழகும்போது கவனங்களானது தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும். நினைக்கக்கூடிய காரியங்களானது இப்பொழுது தள்ளி போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பண வரவுகளானது உங்களுக்கு அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகங்களானது உண்டாகும். மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து தீபங்களை ஏற்றி வணங்க எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு இப்பொழுது நீங்கும். மன நிம்மதியானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.